தாய் தமிழ் சொந்தங்களாகி அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, இந்த மண்ணில் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சியும் பெருந்தலைவர் ஐயா சீமான் அவர்களும் உதிக்காமல் இருந்திருந்தால், வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் என்னவாக ஆகியிருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கண்டதிலே பெரிய அழிவுகளை கண்ட போது அந்த அழிவை கண்டு மனம் குமரி ஒரு மூலையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கிணற்று தவளையை போல் இருந்தவர்கள் இன்றைக்கு மாபெரும் வீரத்தோடு வாதத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய விடியலை காட்டியது ஐயா பெருந்தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த நிலையை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். அவர்கள் எடுத்து வைத்து வளர்த்திருக்கக்கூடிய அரசியலுடைய உயரத்தை மேலும் வளர்ப்பதற்கு, இன்னும் பல தியாகங்களை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கல்லணையை பார்த்தால் ஒரு எண்ணம் வரும், இது கரிகால் சோழன் கட்டியது. தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தால் ஒரு எண்ணம் வரும், இது ராஜராஜ சோழன் கட்டியது. இயற்கை வேளாண் விவசாயத்தை பற்றி அறிந்தால் நம்மாழ்வாரை பற்றிய நினைவு வரும். ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களை நினைக்கின்ற பொழுது பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய மாணவன் ஒப்பற்ற தலைவருடைய நினைவு வர வேண்டும். வாக்கப்பட்ட வாக்கு, வளர்க்கப்பட்ட வளர்ப்பு, தியாகத்தின் அடையாளமாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். எங்கள் தஞ்சை பகுதியிலே பூதலூரிலே தண்ணீர் மாநாடு நடந்த பொழுது ஐயா கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், முதல் நாள் இரவு முழுவதும் தூங்கவில்லை, 7-8 மணிக்குத்தான் இல்லத்திற்கு சென்றார்கள். மீண்டும் விமான நிலையத்திற்கு வந்து ஊருக்கு தஞ்சை வருகின்றார்கள். மீண்டும் அந்த நிகழ்வு முடிகின்றது, மாநாடு முடிகின்றது. திருப்பி வந்து மறுநாள் இரவு தொடர்ந்து இன்னொரு நிகழ்வுக்கான ஏற்பாட்டை செய்து அவர்களே நேரில் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள். இது போன்ற 24 மணி நேரம் அல்ல, 48 மணி நேரம் இடைவிடாமல் தூங்காமல் ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த மண்ணில் கிடையாது. எல்லாம் அறிய வேண்டும். ஒன்றும் இல்லை, 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். அப்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பேர் வச்சார். கருணாநிதிக்கு சொன்னார், திராவிடம் என்று சொல்லக்கூடிய சொல்லில்லாமல் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி என்று ஒன்று வராது, அது இயங்காது என்று சொன்னார். ஆனால் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி கருணாநிதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை வீழ்த்தியவரை ஐயா அவர்களை சேரும். மாணவனை தாக்கினால் மீனவனை தாக்கினால் மாணவனை தாக்குவர் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகின்றோம். ஐயா அவர்கள் வெளியே வந்த பொழுது நான் சொன்னது, என் மீனவனை தாக்கினால் உன் மாணவனை தாக்குவர் என்று நான் சொன்னேன். அதற்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை இடுகின்றாயே, நீங்கள் எங்களவனா இல்லை சிங்களவனா என்று கேள்வியை கேட்டு அந்த திராவிடத்தின் வேலை அடித்தறிந்து நடைமுறைவாக்கிய பெருமனிதர். அவருடைய சொல்லும் செயலும் தமிழை சார்ந்திருக்கின்றது. அவருடைய உழைப்பு தமிழ் மக்களுடைய மண்ணினுடைய உரிமையை சார்ந்திருக்கின்றது. இந்த மொழியை பாதுகாக்கவும், இந்த இனத்தை பாதுகாக்கவும் பிறந்த ஒரு பிறகு அவர்கள். சேர சோழ பாண்டியர்கள்லாம் இருந்தார். சேர சோழ பாண்டியர்கள் தன்னுடைய தோளை கொடுத்து தமிழ் மொழியை தாங்கினார் என்று சொல்வார்கள். வாழெங்கும் மன்னர்களும் ஆணியங்களும் புலவர்களும் தமிழ் மொழியின் தாயேந்தி தாங்கினரே என்று இன்று யார் இருக்கின்றார் என்று எச்சரிக்கும் போதிலே சோமசுந்தர பாரதியினர் தோழேந்தி தாங்குகின்றார் என்று பாரதிதாசன் சொன்னார். அதுபோல் இன்றைக்கு எப்போன்றவர்களை கேட்டால் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் இந்த நிலத்தையும் பாதுகாப்பதற்கு சீமான் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஒரு பெருந்தலைவர் இருக்கின்றார். அவர் வழியில் நாம் நடக்க வேண்டும். எல்லா சட்டமெல்லாம் ஒன்றுதான், அமுதம் நஞ்சாக மாறும், நஞ்சு அமுதமாக மாறும். கருத்துக்கள் மாறுபடலாம், ஆனால் நோக்கம் யாரும் வேறல்ல. எல்லாரும் நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய அரசியல் பின்னணி, அந்த தத்துவம், அந்த கொள்கை கொண்ட நோக்கத்தோடு
அந்த நோக்கம் சிதையாமல் அரவணைத்து ஒருவருக்கு ஒருவர் அரவணைத்து நாம் பயணிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.